அதனால நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தையும் சத்தியத்தையும் விட்டு விலகாதபடி நம்ம இருதயம் என்ன பண்ண கற்றுக்கொள்ள வைராக்கியமா இருக்கணும். பிசாசு என்ன பண்றான்? தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, யோபு மேல கண்ணு வச்சிட்டியா? நீ நல்லா இருக்கிறது யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நீ நல்லா எங்க போயிடுவேன்? பரலோகத்துக்கு. சாட்சி உள்ள ஜீவன் உனக்கு என்ன கிடைச்சிரும். சும்மா இருக்கலாமா பிசாசு? அப்பதான் உங்ககிட்ட வருவான். நீ நல்ல ஆவியில் இருப்ப, ஜெபம் பண்ணுவ, வேதத்தை வாசிப்ப. இது இப்படியே இருந்துகிட்டு நல்லா இருக்காது. இது என்ன பண்ணா இது ஆண்டவர் விட்டு என்ன பண்ணுவாங்க? வெளியில வரும். யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு, கர்த்தர் எடுத்தா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதை குறிச்சு என்ன பண்ணல அவர் கவலையே படல. ஏன்னா ஆண்டவரை நாமத்தை தூஷிக்க இல்லையா, ஒரு பொல்லாங்க என்ன பண்ணலாம சொல்லல அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஸ்தோத்திரம். வேற எங்கிருந்து வராது, நமக்குள்ள இருந்தா நமக்கு என்ன பண்ணோம்? வரும். நிதானித்துக் கொள்ளுங்க. என்னதான் சொல்றாரு பாஸ்டர்? யாரை சொல்றாரு பாஸ்டர் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அது கண்டிப்பா அது யாரையா தான் இருக்கும். யாருக்குள்ள அப்படிப்பட்ட கேள்வி வருதோ அது யார் தான்? அவங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்களே? மாட்டிக்காதீங்க போயிட்டு.